சகோதரம் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்கள். வேத புஸ்தகத்தில் பிரசங்கி புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு, பகைக்க ஒரு காலம் உண்டு, சிநேகிக்க ஒரு காலம் உண்டு, கிழிக்க ஒரு காலம் உண்டு, தைக்க ஒரு காலம் உண்டு, அன்புக்கூற ஒரு காலம் உண்டு, பகைக்க ஒரு காலம் உண்டு. இப்படி வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. கற்களை எரிந்து விட ஒரு காலம் உண்டு, கற்களை சேர்க்க ஒரு காலம் உண்டு அப்படின்னு சொல்லி காலங்களை குறித்து அங்கே அழகாக எழுதி வைத்திருக்கிறார். மனித வாழ்க்கையில் நமக்கு ஒவ்வொரு காலம் உண்டு. தாயின் வயிற்றிலிருந்து பிறந்த ஒரு காலம் நமக்கு உண்டு, குழந்தையாக வளர்ந்த ஒரு காலம் உண்டு, பிறகு எல்கேஜி யூகேஜி சிறு படித்த காலம் உண்டு, அப்புறம் சிறு வயதில் 5ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு 12 பள்ளி பருவ காலம் உண்டு, அப்புறம் கல்லூரி காலம் உண்டு, அப்புறம் திருமண காலம் உண்டு, பிள்ளை பெறுகிற காலம் உண்டு, அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்கிற காலம் உண்டு, பிறகு முதிர் வயது காலம் உண்டு, பிறகு நம்ம மரிக்கிற காலம் உண்டு. இதுதான் மனிதனுடைய வாழ்க்கை. சீக்கிரமாய் இந்த வாழ்க்கை நமக்கு என்ன பண்ணும், சின்ன பிள்ளையாக இருக்கிறோம், வளர்கிறோம், வாழுகிறோம், வாலிபமாக இருக்கிறோம், பலவித காரியங்களை தேசத்தில் நாட்டில் எல்லாரிடத்துலையும் பார்க்குறோம். சீக்கிரமாய் காலங்கள் கடந்து போய் நாமும் மரித்து விடுகிறோம். நம்மளுடைய ஜீவன் பரலோகத்துக்கு போகிறது. பூமியில் நம்ம வாழும்பொழுது செய்த நன்மைக்கு ஏற்ற பலன் நமக்கு ஆண்டவருக்கு முன்பாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த நன்மையை நித்திய ஜீவன் நித்திய கிரீடத்தை ஆண்டவரத்தில் பெற்றுக்கொள்வோம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. நன்மையை செய்வோம், நன்மை தேவனிடத்தில் பெற்றுக்கொள்வோம். ஆமென். அல்லேலூயா.